ஹாய் ராஜோசிஸ், நான் கணேஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. யாரோ இவன். ஸோ இது நம்ம டியாங் பர்த்டேக்காக நான் ரெடி பண்ணது, பட் போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அந்த இதில் வீடியோ ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறையா ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் போட முடில. பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு இது ரெக்கார்ட் பண்ணி முடிக்க. தெரியும் டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பேரடைஸ் போட பார்க்குறேன். அதேமாரி ரொம்ப பேர் கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ பேரடைஸ் தான் போடலான்ற ஐடியா. பட் இதை சின்னதாக இருக்குல்ல, முடிச்சுட்டு அப்புறமா பேரடைஸ் போகலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பேரடைஸ் தான். அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஒரு பர்சன் தான் கை ஃபுல்லாக பொக்கேவோட அப்படியே வாட்சை பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கால் வர, அந்த பர்சன் தான் அப்படியே ப்ளூடூத்தில் கால் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கிளம்பிட்டியா? டேய், காலங்காத்தால் 6 மணிக்கு எங்கடா போயிட்ட? என்ன ஜிமன், மறந்துட்டியா? இன்னைக்கு என்ன டே? நேற்று நைட் அப்படி சொன்னனே, எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டேன். இப்போ என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்குற? அப்போ நீ இன்னும் உனக்கு கொடுத்த வேலையை ஆரம்பிக்கலையா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பர்சன் கேட்டுட்ருக்க. ஐயோ மறந்துட்டேன். சரி நீ எங்கே போயிட்ட? அந்த ஷாப்க்கா? ஆமாம், நான் என் வேலையை பண்ணுறேன். மரியாதையாக 7 o'clock எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த பர்சன் சொல்ல. ஜிமின் தான் டக்குனு அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு சுகா எந்திரி. பேப், எனக்கு தூக்கமாக இருக்கு. ஓ இங்கே பார் சுகா, தூங்காத, எந்திரி. அவனுங்களுக்கு வேலை சொல்லிட்டு போயிருக்கான். ஐயோ அதை செய்யலைன்னா வந்து பேசியே சாப்பிடிச்சிருவான். தயவு செஞ்சு எந்திச்சு வா. ஓ பேப், எனக்கு சுத்தமாக முடியல, நீ போ, எனக்கு தூக்கம் வருது. ஷிட் சுகா, இப்படி பண்ணாத, ப்ளீஸ் எந்திரிச்சு வா அப்படின்ட்டு சுகா கையை ஜிமின் பிடிச்சி அப்படி இழுத்துட்ருக்காரு. இந்த பக்கம் இந்த பொக்கே எடுத்துகிட்டு போன பர்சன் தான். ஸோ அப்படியே ஒரு ஷாப் முன்னாடி போய் நிற்கிறாரு. அண்ணா, வா தம்பி, இதை கொடுத்துருங்க. சரி. ஸோ அந்த பர்சன் இன்னும் கொஞ்சம் பொக்கேஸ் கையில் இருக்குது, அப்படியே ஓடிட்டுருக்கான். ஸோ ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்குள்ளே போகிறான். அவன் 8 o'clock வந்துடுவான். நீங்கள் இதை கரெக்டாக கொடுத்துருங்க. மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க. நான் மறக்க மாட்டேன், எப்படி மறப்பேன்? அந்த பர்சன் தான் அப்படியே இன்னும் நிறைய கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி பொக்கேஸ் எல்லாம் அப்படியே கொடுத்துட்ருக்கான். ஸோ அப்படியே பொக்கேஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே போயிட்டு ஒரு சேரில் உட்காந்து அவனோட வாட்ச் எடுத்து டைம் தான் பார்க்குறான். டைம் கரெக்டாக 7 o'clock ஆகுது. கரெக்டாக ஒரு அலாரம் சவுண்ட் அடிக்குது. யாரோ அந்த அலாரமை தேடுறாங்க டேபிள் மேலே. அந்த அலாரம் கிடைக்கல. ஸோ அந்த பர்சன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஸோ அப்படியே கண்ணில் அலாரம் ரப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்படியே அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு பெட் மேலே தூக்கி போட்டுட்டு ஸோ அப்படியே பெட்டை விட்டு இறங்கி பக்கத்தில் இருக்க கேலண்டர் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ அதில் டேட் April 14 சொல்லியிருக்கு. ஸோ அந்த பர்சன் தான் அப்படியே அந்த டேட்டை தொட்டு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க டேட்லாம் பார்க்குறாங்க. ஒரு குட்டி டேப் வச்சு அந்த டேட் எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ண மாதிரி, எப்படி சொல்கிறது, இந்த ராங் சிம்பிள் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் அந்த டேட் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ டேட் April 14. அந்த பர்சன் அப்படியே அந்த டேபிளில் இருக்க டேப் எடுத்து அதே மாதிரி அந்த April 14 மாதிரி கிறிஸ் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ஒரு கால் வருது. சொல்லுங்கம்மா. டேயோங், என்ன பண்ணுற? நானா இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்க பார்க்க போகிறேன். அப்படியா, சாப்பிட்டச்சா? இல்லைம்மா, இனிமேல் தான் குக் பண்ணணும். கொஞ்சம் வெளியே போய் சாப்பிட்லான்னு தோணுது. சரி எப்பயும் போகிற ரெஸ்டாரண்ட் தானே? ஆமாம்மா, அங்கே தான் போகணும். போகிட்ட ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் போல் இருக்கு. அப்போட்டையாங்க நம்ம தான். ஸ்பைஸியாவா? நீ ஸ்பைஸியாலாம் சாப்பிட மாட்டியே. அது என்னமோ எனக்கு ஸ்பைஸாக சாப்பிட்ணும் போல் இருக்குது. சரி டேயோங், இரு, அப்பா பேசணுமா அப்படின்ற மாதிரி நம்ம டேயோங்கம்மா அப்படியே அவங்க அப்பாட்ட ஃபோனை தரேன். என்ன டேயோங், உடம்பு எப்படி இருக்க? பா, நான் ஒன்றும் பேஷண்ட் இல்லை,
எனக்கு உடம்பு நல்லா தான்ப்பா இருக்கு. அப்பப்போ லேசாக தலை வலிக்குது, அவ்வளோதான். ஏதாவது காரணம் சொல்லாதட்டையும் நல்லா சாப்பிட்டு உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கோ. சும்மா வரைகிறேன்ட்டு சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருந்தா அப்படி தான் இருக்கும். வெளியே போ, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருவாங்க, நல்லா பீஸ்ஃபுல்லான இடத்துக்குலாம் போ. பா ஐ நோ, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. ஐம் 29 now. 30 29 கிடையாது, 30. பா 29 தான். அப்படியாங்க அம்மா ஃபோன் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ பிள்ளைக்கு ஃபோனை போட்டு கொடுத்தா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ நம்ம அவங்களோட அம்மா தான். சரி டேயம் கொலிக்க போகிறேன்ல, போய் கொலி அப்படின்ற மாதிரி சொல்ல டேயம் கட் பண்ணிவிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறான். ஸோ அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே தான் வரான். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் டேயம் தான் அவனோட ஒரு குட்டி பேக் எடுத்துகிட்டு அவனோட ஒரு ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து அவனோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகிறான். குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போக, ஸோ அவனுக்கு ஆப்போசிட்டில் குட் மார்னிங்ட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆப்போசிட்டில் யாரோ நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க தான் அப்படியே அங்கேருந்து ஸ்டெப்ஸ் இறங்க. இந்த பக்கம் அந்த ஆப்போசிட்டில் இந்த பர்சன் டே மச்சான் இறங்குறான்டா, கீழே இறங்குறானா? ஜிமின் நீ அவன் கூடயே வா, கரெக்டாக தான் வரேனான்னு பாரு என்ன. சரி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் தான் அவன் ஃபாலோ பண்ணுறான். அவங்க தான் அப்படியே அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். என்ன ஜிமின் எல்லாம் ஓகே தானாங்க? பக்காவாக இருக்குது, நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் ப்ளூடூத்தில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அங்கே தான் அப்படியே டக்குன்னு நிற்கிறான். ஸோ அவனுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வழி போகுது, ரைட் சைடில் ஒரு வழி போகுது. நம்ம ஜிமின் தான் ஒரு போஸ்ட் கம்பம் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிற மாதிரி நிற்கிறான், பட் நல்லாவே தெரியுறான். ஸோ நம்ம ஜிமின் தான் டேய் பழக்கத்துக்கு மாறா நீ யோசிக்கிறான்டா, எட்ரா வேறு ஏதாவது மறந்துருப்பான், திருப்பி வீட்டுக்கே போகிறானான்னு பாரு. டேய் இல்லைடா ரைட் சைட் திரும்பிட்டான், என்னடா சொல்கிற? ஆமாம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? எனக்குடா வால் தானே. ஐயோ ஜிமின் இன்னைக்குன்னு பார்த்தா எப்படி நடக்கணும்? ஏதாவது பண்ணி அவனை லெஃப்ட் சைடுக்கு கூட்டிகிட்டு வாடா. நான் என்ன தடா பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிமின், ஏதாவது பண்ணி கூட்டிகிட்டு வா. அவங்க இப்போ நினச்சபடி அங்கே வந்து ஆகணும் டைமில் ஜிமின், சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமின் தான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமின் கால் கட் பண்ணோன்னே இந்த பக்கம் அந்த பர்சன் தான் பெருமூச்சு விடுறாரு. ஸோ அப்போ நம்ம ஷுகா பக்கத்தில் இருந்துட்டு ஜங்குக் எதுக்காக இவ்வளோ பயப்படுற? இல்லை ஷுகா, இன்னைக்கு அவனுக்கு பர்த்டே, அவனுக்கு என்னால் விஷ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு வேளை அவன் நம்ம பிளான் பண்ணபடி இந்த பக்கம் வரலனா அந்த பக்கம் போயிட்டா அவன் எங்கே போகிறானே தெரியாமல் போயிடும். நான் எப்படி அவனுக்கு விஷ் பண்ணுவேன்? அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. இல்லை ஷுகா, அவனுக்கு நான் யார் என்னன்னே தெரியலை. நான் போய் சொன்னாலும் அவன் என்ன ரிஜெக்ட் தான் பண்ண போகிறான். ஐயோ ஜங்குக் உடனே அக்செப்ட் பண்ண மாட்டான் தான், எனக்கும் புரியுது. ஆனால் நீ ரொம்ப நல்லவன், அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்ன மாதிரி என் பையன் கிடச்சி யார் விடுவா சொல்ல? அவனுக்கு நீ அவனை இவ்வளோ லவ் பண்ணுறன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவான், கவலைப்படாத. ஒரு வாட்டியும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், ஜெயிச்சாலும் திருப்பியும் தோத்துடுறோம். ஐயோ விடு ஜங்குக், இன்றைக்கி அவன் பர்த்டே இல்லை, ஸோ இன்றைக்கி பக்காவாக எல்லாமே பண்ணுறோம் சரியா? எங்கே அவன் தான் ஆப்போசிட் சைடில் போயிட்டானாமே. ஸோ இப்போ ஒரு கால் அடிக்குது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே காதில் ஃபோன் வச்சுட்டு என்ன ஜிமின் டே அவனை துரத்திட்டு வரான்டா. யார் துரத்திட்டு வரா? அதான்டா அவன் ஆள் துரத்திட்டு வரான். ஏன்டா என்னாச்சு? ஏன் துரத்துறான்? ஒன்றை துரத்துறானா? என்ன பண்ணி தொலைச்ச? அதுவா அந்த பக்கம் போகிறானேன்ட்டு நான் போயிட்டு அவன் பேக்கை பிடிக்கிட்டு இந்த பக்கம் ஓடி வரேன். அட பாவி, கையில் சிக்கிறாத, தொலைச்சிருவான். அதை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும் அதனால தானே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஏய் நெல்ல என்னோட பேக்கை கொடுத்துட்டு போ. ஏய் யார் நீ? கொடுன்னு சொல்கிறல்ல அப்படின்ட்டு துரத்துக்கிட்டே ஓடி வரான். ஸோ ஜிமின் தான் பார்க்குறான். ஸோ அப்படியே ஒரு ஷாப்புக்குள்ளே அந்த பேக்கை தூக்கி போட்டுட்டு அவன் அப்படியே ஆப்போசிட் சைடில் ஓடிடுறான். ஸோ டேங் தான் அப்படியே நிற்கிறான். என்ன இவன் பேக் எடுத்துகிட்டு அந்த கல்லில் போட்டு போயிட்டான்? ஒருவேளை அந்த கடைக்குள்ளே யாராவது அப்படின்ற மாதிரி டக்குன்னு டேங் தான் அந்த கடைக்குள்ளே போகிறான்.
ஸோ அது ஒரு சூப்பர் மார்க்கெட். ஸோ நம்ம அங்கே அப்படியே உள்ள நுழைஞ்சதும் பேக் எங்கன்னு தான் பார்க்குறான். சார் தேங்க்யூ அப்படின்ட்டு அங்கே பேக்கை வாங்கிக்கிறான். அப்புறம் இது உங்களுக்காக சார், ஹாப்பி பர்த்டே அப்படி அங்கே அப்படியே அவனோட கையிலேருந்து ஃப்ளாஷை வாங்கிட்ட. இன்றைக்கி என் பர்த்டே கிடையாது, சாரி. சார் ஹாப்பி பர்த்டே வச்சுக்கோங்க. சார் நீங்கள் இப்போ போகலாம். ஆமாம் சார், எதாவது வாங்கணுமா? இல்லை பேக்கு. ஓகே சார், போயிட்டு வாங்க. என்ன இவங்க அப்படின்ட்டு கையில் இருக்கிற பொக்கேவை பார்க்குறான். அதில் ஹாப்பி பர்த்டே அவங்க எழுதியிருக்க. என்னோடய பேர் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இன்றைக்கி என் பர்த்டேவே கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறாரு. ஸோ அங்கே தான் அப்படியே அவன் பேக்கை மறுபடியும் எடுத்துகிட்டு அவன் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் இப்போ தான் அவன் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கான், கொஞ்சமாவது பாருங்கள். இப்போ சுகர் தான், பயப்படாதா, நான் தான் இருக்கல்ல, எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஆமாம், உனக்கு என்ன, அவங்க கூட நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற, இங்கே நான் தானே முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீ தானே போகிறேன்னு சொன்னேன், அவங்க சர்ப்ரைஸ் ஆகிறதையும் கண்ணால் பார்க்கணுன்ட்டு. ஐயோ சுகா, தெரியாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ சர்ப்ரைஸ் ஆகிறானோ இல்லையோ, எனக்கு நாக்கத்தில் வச்சுட்டான். இதுக்கே இவ்வளோ பண்ணுற, இன்னும் 6 மணி வரைக்கும் பிளான்ஸ் இருக்கே, அப்போ என்ன தான் பண்ண போறியோ? ஐயோ, அந்த ஜங்குக்கு சீக்கிரம் வந்து உன்ட்டு பேச சொல்லு, அவன் ஞாபகப்படுத்துறதுக்குள்ளேயும் உசுர் எடுத்துருவான் போலவன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் அப்படியே புலம்பிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் டேங்க் தான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். சைடில் ஒரு பார்க் இருக்க. ஸோ டேங்க்கு ஒரு மாதிரி அந்த பார்க்கில் போகணுன்ட்டு ஒரு மாதிரி கிரேவாக இருக்க. ஸோ நம்ம டேங்க் தான் அப்படியே நடந்துட்டு இருந்த பக்கத்தில் இருந்து அந்த பார்க் பக்கமாக திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இங்கே நம்ம ஜிமின் தான், டே மறுபடியும் அவன் எங்கேயோ மாற்றி போகிறான்டா, இன்றைக்கி ஏன்டா அவன் இவ்வளோ வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எங்கே போயிட்டான்? அவன் எங்கேயும் போக மாட்டானே, கரெக்டாக வருவானே டைமுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரிலடா. அங்கே ஒரு பார்க் இருக்குது தெரியுமா, அங்கே போயிட்டுருக்குறான். இந்த சின்ன பசங்களாம் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கோங்களே, அங்கே அவன் வீட்டு பக்கத்துலேயே இருக்குமே, மறந்துட்டியா? அங்கே வா. ஆமாண்டா, அங்கே தான் போயிட்டுருக்குறான். சரி, அவன் கூட இருந்து என்ன பண்ணுறான்னு பாரு. மேபி அவன் வேற எங்கேயா போகிற மாதிரி இருந்தா பேக்கை திருடிட்டு ஓடுனியே, அந்த மாதிரி மறுபடியும் ஓடு, உன்னை துரத்திட்டே வந்துடுவான். ஆமாண்டா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கோட முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. சுகர் தான், என்னாச்சு ஜங்குக்கா? இல்லை, அவன் ஒரு பார்க்குக்கு போயிருக்கானோ, ஜிம்மின்னு சொன்னான். ஸோ அதனால் என்னடா? இல்லை சுகா, அந்த பார்க்கு எனக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் நாங்கள் முதல் மீட் பண்ணதே அங்கே தான். நிஜமாவா? இதை நீ சொல்லவே இல்லையே இது வரைக்கும், எவ்வளவோ சொன்னேன், இதை சொல்லாமல் விட்டுட்டேன். பார்க்கில் தான் பார்த்தோம், சின்ன பிள்ளைல. ஸோ அப்போ நாங்கள் பெருசாக பேசிக்கிட்டதெல்லாம் இல்லை. விளையாடுவோம் ஓடி பிடிச்சி கேங்கா, ஆனால் அப்போ தெரியாது இவன் என்னோட லைஃபாக மாற போகிறான்னு எனக்கு அப்போ தெரியாது. அதே மாதிரி நான் அதே பார்க்கில் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து எதையோ பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் தான் பக்கத்தில் போயிட்டு அவன் முன்னாடி நீல் டவுன் போட்டு நின்னேன். ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டான். அப்புறம் என்ன ஆச்சா, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணோன்னே என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டான். என்ன சொல்கிற? உடனே வாட்ஸ்அப் பண்ணிட்டானா? ஆமாம், உடனே அக்செப்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சான். சொல்லப்போனால் நான் அவனை பார்த்துட்டு இருந்த மாதிரி அவனையும் என்னை பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த நேரம் ஒரு நிமிஷம் இந்த உலகத்திலே நான் தான் சந்தோஷமான ஆள் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இப்போ எதுவுமே என் கையில் இல்லைல்ல சுகா. சரி விடுடா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு ஒரு நாளும் புது நாள் தான். ஒவ்வொரு நாளும் புதுசாக உனக்கு காதலிக்கிற. உன்ன மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க அவன் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கானோ. எனக்கு புரியுது. ஸோ நம்ம ஜிமின் தான் ஃபோன் பண்ணுறான். சொல்லு ஜிமினா. டேய், உன் ஆள் இன்னைக்கு இங்கே டேரா போட்டுருவான் போல இருக்கு. ஏன்டா? அவன் பெயிண்ட் பேலட்டை ஓப்பன் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ டே, அவங்க உட்காந்தா வரமாட்டான்டா.
அது எனக்கே தெரியுமே, வரமாட்டான்னு தான் தோணுது. ஏதோ குழந்தைய வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை அறிவே இல்லைடா. கொஞ்சமாக பெயிண்ட் ஊற்றிட்டு நிறையா தண்ணியை போட்டுட்டு தடவும் தடவிட்டு இருக்கிறோம். டி ஜிமின், அது வாட்டர் பெயிண்டிங்கை பற்றி தெரியலண்ணா, பேசாத பைத்தியம் அப்படின்னு மாதிரி பக்கம் ஜங்குக்கு திட்டேன். சரிப்பா எனக்குலாம் பற்றி என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிம்மின் ஏதாவது பண்ணு, அவன் எல்லா ஷாப்புக்கு போகணும், உனக்கு புரியுதா இல்லையா? ஐயோ என்னால் முடியலடா, ஏன்டா அப்படி படுத்துற? சரி இரு, ஏதாவது பண்ணுறேன், நீ லைன்லேயே இரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஸோ ஜிம்மின் தான் ப்ளூடூத் தான் போட்டுட்டு ஸோ அப்படியே டேங் கிட்ட தான் போகிறான். ஸோ டேங் டக்குன்னு அவனோட புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். ஜிம்மின் டேங் எந்திரிச்சு பார்த்தோன்னே டக்குன்னு திரும்பிட்டான். டேங் தான் அவனோட திங்ஸ்லாம் அப்படியே பேக் பண்ணிவிட்டு அவன் அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்குள்ளே தான் போகிறான். ஆனால் நான் கேட்டு வச்சிருந்த பெயிண்ட் வந்துருச்சா? என்ன பெயிண்ட் கேட்டு வச்சுருந்தீங்க? அதான் நான் கோல்டன் டஸ்ட் மாதிரி கேட்டிருந்தேனே, அது வந்துச்சா? வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த பர்சனுமே அந்த கோல்டன் டஸ்ட் பவுடர் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பாட்டு அங்கே என் பேர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், அதான் லாஸ்ட் டைம் நீ போகும்போது சொல்லிட்டு போனியே. அப்படியா? நான் சொன்னேண்ணா, எனக்கு ஞாபகமே இல்லையே. அப்படியா? எனக்கு ஞாபகம் இருக்கே, உன் பேர் டேங் தானே? ஆமாம். அப்போ இந்தா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ணா இல்லை, இன்றைக்கி என் பிறந்தநாள் கிடையாது. சரிப்பா, இந்தா வச்சுக்கோ, உன்னோட பிறந்தநாளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னண்ணா? ஏன் எனக்கு வேண்டாம். இங்கே பாருப்பா தம்பி, கொடுத்தாச்சு, வாங்கினது தான், எடுத்துகிட்டு போ. வேறு ஏதாவது வேணா சீக்கிரம் நம்ம கடைக்கு வரணும், சரியா? அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரன் நான் சொல்ல, இந்த பக்கம் டேங் தான் இன்னொரு பொக்கையோட வெளியே வரான் அந்த ஷாப்பை விட்டு. ஜிமின் தான் டே இங்கே ஸ்டேஷனரி ஷாப் அண்ணா இருக்கார்ல, கரெக்டாக பொக்கே டெலிவரி பண்ணிட்டாரு. ஒரு டெலிவரி மேனா கொடுத்துட்டாருன்னு சொல்ல. கொடுத்துட்டாரு. என்னடா சந்தோஷப்பட்டானா இல்லையா ஜிமின்? ஐயோ ஷுக்கா, சந்தோஷம்லாம் இல்லை, மூஞ்செல்லாம் ஒரே ஷாக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏப்ரல் 14, ஆனால் நமக்கு மட்டும்தானே தெரியும் இன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாளுன்னு. இங்கே பாரு ஜிமின், ரொம்ப பேசாத, ஒழுங்காக அவனை ஃபாலோ பண்ணுற வழியே பாரு, அவனை ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்து சேரு. சரில அப்பா, ஏதாவது சொன்னால் போதுமே கோவம் பொத்துட்டு வந்துடும். கிளம்பிட்டான், இரு நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ டேங் தான் அவன் கையில் இருக்கிற அந்த 2 பொக்கையவையும் அப்படியே பார்த்துக்கிட்டே நடக்கிறான். இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் இல்லையே, இன்றைக்கி தேதி ஏப்ரல் 14 தானே, இதுக்காக எல்லோரும் எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் என் பேரை சொல்லி. என்ன நடக்குதோ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ டக்குன்னு முன்னாடி வந்து யாரோ குதிக்கிறாங்க. டேங் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஸோ நம்ம டேங்கோட ஃபேஸில் ஒரு சின்ன சிரிப்பு. ஸோ அப்படியே நம்ம டேங் தான் ஹாய் அப்படின்ற மாதிரி கையை காட்டிகிட்டு இருக்க. ஸோ இந்த பக்கம் ஒரு ஹியூமன் டெடி பியர் தான் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க. ஸோ எப்படி சொன்ன, இந்த ஹியூமன்ஸ் வந்துட்டு டெடி பியர் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ கையில் நிறைய பலூன்ஸோட, கை ஃபுல்லாக பொக்கேயோட அப்படியே வந்து நிற்கிது. ஸோ எதுவும் பேசலை, சும்மா கையை மட்டும் அப்படியே கொடுக்க. ஸோ டேங் தான் என்னன்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அந்த டெடி பியரே அப்படியே நம்ம டேங் கையை வாங்கி குலுக்கிட்டு அவன் கையில் ஒரு பொக்கேவை கொடுக்குறாங்க. என்னது அப்படின்னு நம்ம அந்த பொக்கையை திருப்பி பார்க்க, ஹாப்பி பர்த்டே வி. ஸோ டேங் தான் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே டக்குன்னு டெடிபியரை பார்க்குறான். ஸோ அந்த டெடிபியர் தான் அப்படியே அவன் கையில் இருக்கிற பலூன்ஸ் அப்படியே நம்ம டேங் கையில் கொடுக்குறாங்க. ஸோ அது நிறைய கேஸ் பலூன்ஸ் தான், டேங்கில் பிடிக்கவே முடியல. ஸோ அந்த டெடிபியர் தான் அப்படியே விட்டுரு அப்படின்ற மாதிரி கையை ஒரு மாதிரி ஃபுல்லாக அப்படியே விரித்து காட்ட. ஸோ டேங் அப்படியே அந்த பலூன்ஸை விடுறான். ஸோ அந்த பலூன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பறந்து போக, ஸோ அந்த டெடி பேர் அப்படியே குதிச்சுக்கிட்டே அங்கேருந்து ஓடுது. ஹேய் இல்லை, இன்னைக்கு ஒன்று என் பர்த்டே இல்லை, அண்ட் என்னோட இன்னொரு நேம் உனக்கு எப்படி தெரியும்? ஹே ஸ்டாப், உன்னை யார் அப்படி பண்ண சொன்னது? ஹே ஹலோ மிஸ்டர் டெடி நில்லுங்க அப்படின்ட்டு நம்ம அவங்க பாட்டுக அந்த டெடியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பட்டு ஒரு சந்து வந்தோன்னே அந்த டெடி எங்கே போச்சுன்னே தெரில, ஓடியேட்டாரு. ஸோ டேங் தாடியே பார்க்குறான், கை ஃபுல்லாக பொக்கேஸ் இருக்கு. ஏதனை அப்படியே தூக்கிட்டு போகிறது, இவ்வளோ பொக்கேஸ் அப்படின்ற மாதிரி தான். டேங் தான் அப்படியே அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கான்.
ஸோ பட் அங்கே அப்படியே ஒரு காஃபி ஷாப்புக்கு தான் போகிறான். ஸோ அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் காஃபி ஷாப். ஸோ இந்த வெளியெல்லாம் வந்து டேபிள் சேர் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் தான். ஸோ டேங் போயிட்டு அங்கே ஒரு டேபிளில் உட்காரான். ஸோ அங்கே அந்த பொக்கேஸ் எல்லாம் ஒரு சேரில் வச்சுட்டு ஸோ இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த பொக்கேயில் ஹாப்பி பர்த்டே வி அப்படின்ற மாதிரி ஒரு நோட் இருந்திருக்கோம். அந்த நோட் அப்படியே தடவி பார்த்துட்ருக்கான். இந்த பேர் அந்த டெடிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? ஸோ இப்போ யாரோ அங்கே ஒரு ட்ரேக்கு பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்து அந்த டெடி தான் அப்படியே எட்டி பார்க்குது. ஸோ அவங்களோட ஹெட்டில் இருந்து அந்த டெடி பியரோட மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ண நம்ம ஜங்குக்கு தான். அப்படியே மரத்துக்கு பின்னாடி நின்று டேங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங்கோட அந்த குழப்பமான ஒரு முகத்தை அவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ சுகா தான் நம்ம ஜங்குக்கு பின்னாடி வந்துட்டு, டேய் போதண்டா ரசித்தது, வா அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேணாமா? ஐயோ சுகா, எனக்கு இப்போயே மனசுலாம் நிறைஞ்சிருச்சு. எப்படி தான் இப்படி தினமும் உன்னை புதுசாக காதலிக்கிறியோ, அது நீங்கள் இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்ல அவனோட ஐஸில் ஒரு சின்ன டியர்ஸ் இருக்கு. ஸோ ஜிமின் தான், டேய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்கடா போகணும் டைம் ஆச்சு. ஸோ அப்போ ஜங்குக்கு தான் அடியோ நான் டியர் அப்படியே வெயிட் பண்ணிட்டேன். என்னை விட இன்னைக்கு நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க. ஐயோ ஜங்குக், இது நீ தினமும் பண்ணுற, பட் இன்னைக்கு டேங்கோட பர்த்டேடா. அவனுக்கு நீ எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுற, அவனை நீ எப்படி மறுபடியும் வலையில் விழ வைக்கிறன்னு நான் பார்த்தே ஆகணும். வா 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 சீக்கிரம், இதெல்லாம் சீக்கிரம் கழட்டி போட அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமிந்தா ஜங்குக் போட்டு அந்த டெடி ட்ரெஸ் அப்படியே கழட்டி தூர எறிகிறான். ஸோ இங்கே டேங் தான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்கு முன்னாடி ஒரு கேப்பச்சின்னு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ டேங் தான் அப்படி நிமிந்து பார்த்துட்டு, நான் இன்னும் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லையே. மிஸ்டர் கிம் டேங். ஆமாம் சார், உங்களுக்கான ஆர்டர் தான். அண்ட் இது உங்களோட பர்த்டே கிஃப்ட் சார். கிஃப்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங் தான் அப்படியே அந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணுறான். அந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இருக்கு. ஸோ டேங் தான் அதை அப்படியே பார்க்குறான். அது மேலே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ டேங் அப்படியே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்த்துட்டே அந்த பாக்ஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அந்த ஃபோட்டோவில் 2 பேர் கை பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த கையில் ஒருத்தர் கையில் ஒரு ரிங் இருக்கு. ஸோ டேங் தாடியே பார்த்துட்டே இருக்கான். அந்த ரிங் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதுக்குள்ளே சேம் ரிங் அதுவும் இல்லை இருக்கு. ஸோ இப்போ டக்குன்னு ஒரு பிஜிஎம் சவுண்ட் கேட்குது. ஸோ டக்குன்னு எல்லோரும் சுற்றி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டேங்கோடைய பார்க்குறான். நம்ம டேங்கோட கையை பிடிச்சிட்டு டக்குன்னு யாரோ அந்த காஃபி ஷாப்போட மிடில் ஆஃப் த கார்டன் ஏரியாவுக்கு கட்டிகிட்டு வராங்க. ஸோ அங்கே தான் நிறைய பேருமா டான்ஸ் ஆடிட்டுருக்க பொண்ணுங்க பசங்கன்னு நிறைய பேர் அங்கே சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே சுற்றி ஆடிக்கிட்டு இருக்காங்க. டேங்க்கு ஒரு நிமிஷம் அது சிரிப்பை கொடுக்குது. ஸோ நம்ம டேங்குமே ஒரு மாதிரி அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ ஒரு சைடில் அங்கே பிஜிஎம் ஒரு மாதிரி சாஃப்டாக டேங் கையை டக்குன்னு யாரோ பிடிச்சி ஒரு ரிங் போட்டு விடுறாங்க. ஸோ டேங் தான் அப்படி ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்க அந்த ரிங் போட்ட பர்சன் டக்குன்னு அங்கேருந்து மூவ் பண்ணுறாங்க. ஸோ டேங் தான் அப்படியே பார்க்குறான் கையை. அந்த பாக்ஸ்லேருந்து அந்த ரிங் இப்போ டேங்கோட கையில் இருக்கு. ஸோ அவன் டக்குன்னு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எடுத்து பார்க்குறான். ஸோ அந்த கையை அந்த ஃப்ரேமில் இருக்க மாதிரி வச்சு பார்க்குறான். நம்ம டேங் தான் திரும்பிட்டு அந்த பர்சன் எங்கே போகிறாங்கன்னு பார்க்க ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ நம்ம டேங் தான், ஏய் ஸ்டாப், நில்லு, எங்கே போயிட்டுருக்க நீ தான் இதெல்லாம் பண்ணுறல, ஏய் ஸ்டாப், ஏ மிஸ்டர். இப்போ டேங் தான் அப்படியே மிடிலுக்கு வரான். ஸோ எல்லோரும் ஹாப்பி பர்த்டே டேங் அப்படின்னு கத்துறாங்க. ஸோ டேங் அப்படியே மாதிரி ஷாக்கில் நிற்க ஸோ டேங் தான், என்ன பண்ணுறீங்க எல்லோரும், உங்களை யார் ஏற்பாடு பண்ணா, யார் இது, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணோட கையை பிடிச்சி கொள்ளுக்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், அது எங்கள் டான்ஸ் ஆட சொல்லி பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். நீங்கள் தானே மிஸ்டர் டேங்? நான் தானே, யார்? ஸோ அப்போ மாஸ்க் போட்டு ஒரு பர்சன் வராங்க. மிஸ்டர் டேங், உங்களுக்கு அது யாருன்னு தெரியணுமா? ஆமாம், உங்களுக்கு தெரியுமா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எங்கே இருப்பாருன்னு எனக்கு தெரியும். எங்கே நான் பார்க்கணும்.
அப்போ அந்த பர்சன் தான் ஒரு கார்டு எடுத்து நிறுத்துறாங்க. இந்த லொக்கேஷன் தானா? ஆமாம், நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருப்பார். இதை கொடுக்க மறந்துட்டேன். இது என்ன இவ்வளோ பெரிய டெடி? உங்களோட பிறந்தநாள் கிஃப்ட்டு தான், ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே நம்ம டேங்கில் டெடி பேரை கொடுக்குறாங்க. போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அப்போ நம்ம டேங்க் தான் ஒரு காரில் தான் ஏறுறான். டாக்ஸி புக் பண்ணியிருப்பான். ஸோ அந்த லொக்கேஷனை சொல்லிட்டு அங்கே வந்து மூவ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமிந்தாடி மாஸ்க்கை கழட்டிட்டு ஸோ எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது சுகா. ஹே, ஏதோ வாட்டி பண்ண போகிற மாதிரி பண்ணாதடா. அவனுக்கு இப்படி ஆனதுலேருந்து நீ இதே தான் திருப்பி 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 பண்ணிகிட்ருக்க, ஒரு நாள் கூட தவறாமல். இன்னைக்கு எங்கள் வேலையை விட்டுட்டு அவன் கூட தான் வந்து உட்காந்துட்ருக்கோம். பாத்தியா சுகா, உனக்கு அது புரியாத. நீ இடத்துல இருந்து பாரு, உனக்கு என்னோட வலியும் காதலும் எனக்கு அப்போ தான் புரியும். ஆமாம், எனக்கு புரியாதா? அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் நீ அவனை இன்னும் அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு தெரியாதா என்ன? கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆச்சு ஜங்குக்கா. இதே தான் திரும்பி திரும்பி நடந்துக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவனை தேடி நீயாக தான் போகிற. அது மட்டும் இல்லாமல் சொல்கிற, புரிய வைக்கிற. சில நேரம் புரிஞ்சுக்கிறான், சில நேரம் கத்துறான். ஆனால் நீ ஒவ்வொரு வாட்டியும் எடுத்த முயற்சியில் நீ ஜெயிச்சிட்டே தான் இருந்த. ஆனால் திரும்பி அடுத்த நாள் அவனுக்கு ஒன்று மறந்துடுது. இன்றைக்கி முழுக்க நீ அவனுக்காக அவ்வளோ பண்ண, முகத்தை காட்டாமல். அவனுக்கு நீ யார் யார் யாருன்னு மனசை தேடல. உன்னை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசைப்படுவான். நானும் அவனை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் எனக்கு எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதுவும் இன்றைக்கி முக்கியமாக அவன்கிட்ட சொன்னால் நம்புவானா? இன்றைக்கி அவனுக்கு பர்த்டே. இத்தனை நாள் கூட ஏதோ சமாளிச்சிட்டேன். ஆனால் இப்போது அவனுக்கு பர்த்டே, அவன் குழம்பிகிட்ருப்பான். என்னடா இன்றைக்கி தேடி வேற, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு என் பர்த்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நேரில் பார்த்து பல்லான்னு நிறைய போகிறான். இங்கே பாரு ஜங்குக்கா, டேங் இப்படி தினமும் ஒன்று மறந்து போகிறது கஷ்டமான விஷயந்தான். நீ அவனோட ஹஸ்பண்ட், அவ்வளோ விஷயம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு. ஆனால் கரெக்டாக நீ அவன் லைஃப்பில் வந்துட்டு போனது மட்டும் அவனுக்கு ஞாபகம் இல்லை. ஸ்டூப்பிடாக இருக்கடா. ஆனால் அதான் ரியாலிட்டி. அவனை தினமும் மறக்கிறான். நீயும் தினமும் அவனுக்காக போய் நிற்கிற. உன் காதல் உள்ள பவர்னா இத்தனை நாள் நான் ஒரு நாள் கூட உன்னை லவ் பண்ணாமல் இருந்ததே இல்லை. நீயும் புதுசாக போய் லவ் பண்ணுற மாதிரி பண்ணுற, அவனும் புதுசாக வந்து லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். ஆனால் நீ அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிற. எப்படி நீங்கண்ணா கல்யாணம் ஆனது எல்லாமே சொல்ல தான் போறியா? தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இன்றைக்கி அவனை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நீ ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ வாட்டி பண்ணும்போது கூட எவ்வளோ பயமாக இல்லை சுகா? இப்போ ரொம்ப பயமாக இருக்க. ரிங்கு போட்டு விட்ட போல இருக்கே. ஆமாம், என்னை பார்க்குறதுக்குலாம் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். நான் எத்தனை நாளைக்கு இப்படி போகணும்னு தெரில. ஆனால் வாழ்க்கை முழுக்கட்டையாக அங்கே இப்படியே இருந்தால் கூட இதே மாதிரி நான் காதலிப்பேன். ஸோ இப்போ சுகா தான் அப்படியே நம்ம ஜங்கு கையை பிடிச்சி பார்த்து, என்னடா டைம் ஆச்சு, நான் நாளை காணோம், தெரிலையே என்னென்ன, ஜிமினுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த பக்கம் சுகா தான் அப்படி ஜிமின் கால் பண்ணுறாரு. எங்கிட்டையும் கிளம்புனானா இல்லையா, சொன்னியா இல்லையா? சொல்லி அமுச்சிட்டனே, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. இல்லையே, இன்னும் வரல. வரலையா? நீ அவன் பின்னாடி வரலையா என்ன? ஐயோ இல்லை, நான் எங்கள் பேமெண்ட் செட்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ ஜிமன், சின்ன பைத்தியம், உனக்கு அதெல்லாம் அப்புறமா கொடுத்துருக்கலாம்ல. இப்போ அவங்க எங்கே போயிட்டான்னு எப்படி தெரியும்? தேடு, எங்கே இருக்கான்னு பாரு. ஐயோ அவனுக்கு ஒரு டெடி கொடுத்துருக்கியே, ஜிபிஎஸ் ட்ராக்கரோட தானே இருக்க, அப்புறம் என்ன தேடு. நீ ஏன் எங்கே இருக்கான்னு தேடிப்போ. ஏன் ஒவ்வொரு வாட்டி அவன் தான் தேடி வரணுமா? தேடி போடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான்.
ஸோ இப்போ சுகா தான் ஜிபிஎஸ் ட்ராக்கரா? ஆமாம். சொல்லப்போனால் அதுதான் கொடுத்துருக்கணும். அவன் எங்கே போகிறான் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக. ஆனால் டேங் மார்னிங் தப்பான ரூட்டில் போனான்ல, அதனால் அது இப்போ லாஸ்ட்டாக கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அது சரி சரி எப்படியோ கொடுத்தாச்சு. பாரு அவன் எங்கே இருக்கான்ட்டு அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஃபோனத்தை செக் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாப்போலாம், கிட்ட தான் இருக்கான். சரி வந்துட்டுருக்கானா என்ன? இல்லை அங்கேயே தான் நிற்கிறான். என்னன்னு தெரிலையே, ஏதாவது கார் தான் பம்சராக இருக்குமோ, மேபி வா போய்ட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நாங்கள் பேசிட்டு அப்படியே வரானுங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட காரை ஸ்டாப் பண்ணிட்டு, ஸோ அப்படியே நம்ம சுகா பார்க்குறான். சுகா தான் போடா, ஃபோன் புருஷன் தானே போய் பேசுபோ ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே சிரிச்சுட்டே அங்கேருந்து கார்லேருந்து இறங்குறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கான். கையெல்லாமல் ரப் பண்ணிக்கிட்டே நடந்து போகிறான். டேங் தான் நின்றுட்டுருக்கான். நம்ம டேங்கோட பேக் சைடில் தான் நம்ம ஜங்குக் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் இப்போ டக்குன்னு நம்ம டேங்க்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஹாய் டேங். நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே கொட்ட பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் எனக்கு தெரியும் நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்ப. காலையிலேருந்து உன்னை ரொம்ப அலைய விட்டுட்டேன். ஜங்குக். ஜங்குக்? ஆமாம், என்னோட நேம் ஜங்குக். நான் சொல்கிறது நீ எப்படி எடுத்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, பட் இதான் உண்மை. நீ என்னோட ஹஸ்பண்ட். என்ன? நீ என்னோட ஹஸ்பண்ட்? ஆமாம். உனக்கு என்ன ஞாபகம் இருக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு அது ரொம்ப பதட்டமாக இருக்கும். நான் சொல்கிறது பொய் மாதிரி இருக்கும். நான் உனக்கு பொய்யா ஏமாற்றிடலாம். அது வந்து ஆனால் ஒன்று மட்டும் டேங், என்னால் அது ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் உன்னை ஏமாற்றலை, நான் உன்னை சீட் பண்ணல. ஐ லவ் யூ டேங். அது வந்து டேங் எனக்கு நல்லா தெரியும். என்ன திடீர்னு வந்தான், என்னை பார்த்து ஹஸ்பண்ட்ன்றான், லவ் யூ சொல்கிறான். இவன் யார் என்னன்னு உனக்கு நிறையா யோசிக்க தோணும். எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு தெரில. உன் கையில் இந்த ரிங் நம்ம மேரேஜ் அன்றைக்கி போட்டது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம மேரேஜ் அன்றைக்கி எடுத்துக்கிட்டது. நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நம்ம லவ் ஜஸ்ட் 3 months தான். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு 3 months போச்சு, அவ்வளோதான். ஆனாலும் உனக்கு என் மேலே இந்த லவ் அவ்வளோ அதிகம். எனக்கும் மேலே இந்த லவ் அவ்வளோ அதிகம் டேங் அப்படின்ட்டு டேங்கோட சீக்ஸ் அப்படியே கப் பண்ணுறான். இல்லை நீ சொல்ல வர்றது எனக்கு புரியல. எனக்கு நல்லா தெரியும் டேங், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தான். ஆனால் நீ என்னோட ஹஸ்பண்டா, என்னோட புருஷன். அண்ட் இன்னைக்கு உன்னோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டேங், ஹாப்பி பர்த்டே. சாரி நான் கொஞ்சம் லேட்டாக தான் விஷ் பண்ணுறேன், பட் ஹாப்பி பர்த்டே. இல்லை என் பர்த்டே December 30. எனக்கு தெரியும். உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிருக்கட்டையும். ஸோ நீ சில விஷயங்களை மறந்துடுவ. அதாவது ஒரு நாளை இப்போ நான் உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினாலும், உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சாலும், ஆனால் நான் அதே மாதிரி காதலிச்சாலும், நாளைக்கு காலையில் நீ திரும்பி எந்திரிக்கும் போது உன் மைண்டில் நான் இருக்க மாட்டேன். நீ என்ன மறந்துடுவ. திருப்பி உனக்காக இப்படியே வந்து நிற்பேன், உன்னோட ஜங்குக்கா. இதோ இந்த கண்ணத்தை நான் தினமும் இப்படி பிடிச்சிக்கிறேன். என்னை ஏக்கமாக பார்க்குறேன் இந்த கண்ணை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பயுமே மௌனமாக இருக்கிறோம் நடந்த உதடுகளை எனக்கு ரசிக்கணும் போல இருக்கு. ஆனால் இல்லை, உன்னோட அனுமதி இல்லாமல் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலட்டே. அவங்கண்ணா தினமும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது என்னால் நார்மலாக ஹேண்டில் பண்ணவே முடியல. உனக்கு நான் இதை என்னை பாரு அப்படின்னு மாதிரி அங்கதாடி ஜங்குக் ஃபேஸை கப் பண்ணுறான்.
உன்னோட பேர் ஜங்குக் தானே? ஆ ஆமாம், என்னோட பேர் ஜங்குக் தான். நீ என்னோட புருஷன் இல்லையா? ம் ஆமாம். ஆனால் எனக்கு தெரியும் நீ இதை சீக்கிரம் நம்ப மாட்ட. எப்பயுமே உன்னை நம்ப வைக்கிறதுக்கே ஈவினிங் ஆயிரும் தெரியுமா? நீ என்னை நம்பி என்னை லவ் பண்ணி அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் சிரித்து அப்புறம் நீ வீட்டுக்கு போவ. காலையில் நான் மறுபடியும் மறந்துடுவேன். ஸோ ஜங்குக்கோட கண்ணில் சின்னதாக ஒரு டீயர்ஸ் இருக்க டாங் தான் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு கேட்டதுக்கு பதில் சொல்ல. என்னோட புருஷனா? என்னோட புருஷன் தானடா? ஆமாம் ஆமாம், நமக்கு கல்யாணம் அடிச்சுட்டேன் அப்படின்னு அவன் கையில் இருக்கிற ரிங் அப்படியே காட்டுறான். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இன்றைக்கி டேட் டிசம்பர் 30 அப்படி தானே? ஆமாம். என் ஃபோன் ஒன்றா பாரு, டேட் செக் பண்ணிக்கோ. அது ஆனால் என்னோடய வீட்டு கேலண்டரில் April 14 அது நான் தான் தினமும் பண்ணுறேன். உனக்கு அந்த டே மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். உன்னோட டே திருப்பி அந்த April 14 லூப் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் தான் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு எப்பயுமே அதே மாதிரி வச்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி உனக்கு பர்த்டே, என்னால் கண்டிப்பாக அதை விட முடியாது இல்லையா? நீ இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கோ, பட் நாளைக்கு நீ மறந்துடுவ. இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி உன்னோட பர்த்டே டேயும் December 30 இன்னைக்கு. ஐ நோ நீ என்னை நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவ. இதெல்லாம் ஏற்றுக்க உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ வேணால் பாரு, நம்ம மேரேஜ் பண்ண ஃபோட்டோஸ் தான் நம்ம வால்பேப்பரில் இருக்கு. அண்ட் உனக்கு ஃப்ளார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல? தேடி ஒன்று நானே பறிச்சிட்டு வந்தேன் தெரியுமா? அண்ட் உனக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய டெடி பியர் சொன்ன மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுல்ல? நீ என்னை தேடி வருவேன்ட்டு தான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ வரல, நான் உன்னை தேடி வந்துட்டேன். அப்புறம் இந்த ரிங்கா நீ கழட்ட மாட்டேன்னு சொல்லி தினமும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுற. ஆனால் நான் தான் போகும்போது இதை உங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா அடுத்த நாள் திருப்பி அவங்க கையில் வந்து நான் கொடுக்கணும்ல, அதுக்கு தான். ஏன் எனக்கு இப்படி ஆகுது? நான் சரியாகவே மாட்டேனா? அப்படி முழுசாக சொல்ல முடியாதுட்டையா. நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. மே மந்தில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம். எனக்கு எதுவும் பெருசாக அடிப்படலை. ஆனால் உனக்கு டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் உனக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் உன்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தார். உனக்கு இது ஞாபகமே இல்லை. ஸோ கொஞ்ச நாள் விட்டு விலகி இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல. என் புருஷனோட நான் ஏன் விலகி இருக்கணும்? தினமும் வந்தேன், புதுசாக உன்னை காதலித்தேன். இன்னைக்கும் அப்படி தான். இதே மாதிரி இந்த ஜென்மம் முழுக்க உன்னை காதலிப்பேன். புதுசாக நீ என்னை மறந்து போக 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 நான் உன்னை திருப்பி காதலிப்பேன். என்னோட மொத்த காதலுமே உனக்காக மட்டும்டையும். எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தான் தெரில. நீ நம்பினியா இல்லையா? என்னோட என்ன சொன்னால் நீ நம்புவ? எனக்கு எதுவுமே தெரிலட்டையும். பட் இது ஒன்று மட்டும் உண்மை, மை ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஒரு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டேயாங். ஸோ டேயாங் டக்குன்னு இழுத்து ஜங்குக்கு கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த ஆக்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு சொல்லு ஜங்குக், எப்போ நடந்துச்சு? என்ன நீ? மே மந்தில் நடந்துச்சு. May 15 சம்திங் என்னமோ இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீ உன்னை நம்மளை மறந்துட்டேன்னதா. நீ என்னை திருப்பி மறந்துடுவ, எமோஷன் ஆகாத. இன்றைக்கி என்னை லவ் மட்டும் பண்ண, எனக்கு அது போதும். நான் உன்னை மறந்துடுவேண்ணா. எனக்கு ஒன்று இப்படி தோணலையே. எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கே, நீ பிஸ்னஸ் விஷயமா வெளியே தானே போயிருந்த. எப்போ வந்து ஜங்குக்? என்ன வளரிக்கிட்டு இருக்கானா? நீ வளரலையா? உண்மையாகவே இன்னைக்கு என் பர்த்டே. அப்போ நீ சொன்னதெல்லாம் நினைச்ச மறந்து போயிருக்கணா? டேயாங் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் விட. ஏய் ஜங்குக், நிஜமாலே நிலைமை மறந்தனா? நிஜமாலே உன்னை விட்டு இவ்வளோ நல்லா விலகி இருந்துட்டேனா?
ஏய் டியாங் டியாங் ஜங்குக்கா நான் மறக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கே, நீ என் புருஷன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கேடா. நீ நான் மறந்துட்டேன்னு சொல்கிற? இல்லை நான் மறக்கலை, எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு அங்கே இறுக்கி கட்டி பிடிக்கிறான். ஏய் என்ன சொல்கிற, நிஜமாவா? இன்னைக்கு நீ வீட்டில் இருக்க மாட்டேன்னு நீ தானே சொல்லிட்டு போனேன். பிஸ்னஸ் டீல் விஷயமா வெளியே போகிறேன்ட்டு போனேன், எனக்கு ஞாபகம் இருக்கே. அதனால தான் நீ மார்னிங் இல்லை உன் ஞாபகமாக இருந்துச்சேன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ண அந்த பார்க்குக்கு போனேன். நம்ம எப்பயுமே போகிற அந்த கெஃபே, அங்கே நீ தானே வந்த, நீ தான் நினைக்கிற மோதிரப்பட்ட. நீ தான் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. ஆனால் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே இந்த இடம் அப்படின்னு மாதிரி சொல்ல ஜங்கு கடையாக பிரேக் பண்ணிட்டு அந்த பிளேஸை பார்க்குறான். அது ஒரு ரோட் சைடா. இந்த இடம் என்னமோ நீங்கள் நிற்க வச்சிருச்சு. உன்னை தேடி தான் வந்துட்டு இருந்தேன். நீ போகலை, ஏதோ நினச்சி ப்ராங்க் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்படி சொல்கிற எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேயாங் ரொம்ப ஒரு மாதிரி குழம்பிட்டு இருக்கான். டேயாங் உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ ஜங்கு என்னோட புருஷன், கல்யாணமாகி 3 மாதம் ஆகுதா? உன் கணக்குப்படி பார்த்தா 1 வருஷம் என்னமோ. சரியா தானே சொல்கிறேன்? அது டேயாங் நிஜமாவா? உனக்கு நிஜமாலே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ட்டு ஜங்குக் தாடி டேயாங்கோட ஃபேஸை மாதிரி ரப் பண்ணி பார்க்குறான். ஸோ டேயாங் தான் ஜங்குக்கு இழுத்தடி கிட்ட நிற்க வச்சு, நம்ப மாட்டியா அப்படின்னு நம்ம டேயாங் தான் ஜங்குக்கு லிப்ஸில் அப்படியே பெக் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஐஸில் வியர்டாக I love you too ஜங்குக். ஆனால் இதெல்லாம் 100% உண்மை. உனக்கு சரியானது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா? வா நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். சப்ப நம்ம டேங் தான் ஜங்கு கையை பிடிச்சிட்டேன். டாக்டர்கிட்டயா? எதுக்கு? நான் ஒன்றும் பேஷண்ட் இல்லை. எங்க பாருட்டையா, நீ பேஷண்ட் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனால் உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. இது என்ன எவ்வளோ நேரத்துக்கு இருக்க போதுன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்கு. நீ வா நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போகலாம். ஏய் அப்படின்னா இன்னைக்கு தூங்கி எழுந்துச்சு அதை மறந்துடுவேண்ணா? இருக்கலாம், மறக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எங்க பாருட்டையா, எனக்கு ஒன்றும் இழக்க வேண்டாம். உனக்கு ஞாபகம் இருக்குன்றல, வா நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு. ஷோ முடியாது, வா வீட்டுக்கு போகலாம். நீ இல்லாமல் வீடு ரொம்ப காலியாக இருந்துச்சு இன்னைக்கு. டேய் இல்லை வா, ஃபஸ்ட்டு சொல்கிறது கேட்கவே மாட்டியா? வா. எங்களை எழுத்துட்டு போகிறேன். சரி அங்காடியே இழுத்து நம்ம ஜங்குக்கோட கார்கிட்ட கூட்டிகிட்டு போக எவ்வளோ சுகா இருக்கான். யார் நீங்கள்? இது யார்? அது என்னோடய ஃப்ரெண்ட் மிஸ்டர் சுகா. ஓ அப்படியா, கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்களா? டேய் என்னடா? நான் அப்புறம் சொல்கிறேன் சுகா, இறங்க. சரி பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம சுகா தாடியே கை காட்டிகிட்டு இருக்கேன். சரி அங்காடியே கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். உனக்கு கஷ்டமாக இருக்கும்போது நான் வேணா ஓட்டுட்டா? கார் ட்ரைவ் பண்ணுறதுல என்ன ஜங்கு கஷ்டம்? இதெல்லாம் கஷ்டம்னு பார்த்தா உன்னை எப்படி ட்ரைவ் பண்ணுறது? டேய் என்ன நீ இப்படி பேசுகிற? ஐயோ இங்கே பாரு, நீ ஒரு பேஷண்ட் என்னை பார்க்குற மாதிரி பார்க்காத. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் ஒன்றும் பேஷண்ட் கிடையாது சரியா? ஒரு வேளை ஜங்குக் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கெல்லாம் மறந்தே போனாலும் சரி, இத்தனை நாள் என்கிட்ட வந்த பற்றியா, இதே மாதிரி என்கிட்ட திரும்ப வந்துடு. நீ இல்லாமலாம் இன்னைக்கு ஒரு நாளே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, யோசிச்செல்லாம் பார்க்க முடியல. ஸோ என்கிட்ட வந்துடு. அப்போ நம்ம ஜங்குக் தாடிட்டே அங்கேயே பிடிச்சிட்டு நான் தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ எத்தனை வாட்டி மறந்தாலும் வந்துடுவேன். தட்ஸ் மை பாய் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்தாடி ஜங்கு கூட ஹேர் அப்படியே கோதி கொடுத்துட்டு, மேபி இன்றைக்கி எனக்கு எல்லாம் மறந்து போகிறதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு என் புருஷன் கூட
இன்றைக்கி நைட்டு நான் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறந்து போகிறேன். ம் டேய், உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை. எனக்கு தான் தெரியும் நீ இல்லாமல் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு. அப்படியா? சரி பார்க்கலாம். இன்றைக்கி உன் புருஷன் கூட தான் இருக்க போகிறேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி மொத்தமாக மறந்துட. நாளைக்கு என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம். ப்ளீஸ் நீ இப்படி வெளியெல்லாம் ஸ்டே பண்ணாத. வந்து என் கூட இரு. நான் மறந்தே போனாலும் பரவாயில்ல. தினமும் காலையிலேயே எனக்கு ஞாபகப்படுத்த. வீட்டில் உன் ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. மேலே நீ கோவமாக இருக்கன்னு நினச்சேன். உன் ஃபோட்டோஸ் போகும்போது தூக்கிட்டு போயிட்டேன்னு நினச்சேன். ஆனால் பாவி எல்லாத்தையும் கழட்டி வச்சிருக்கல்ல. இன்னைக்கு வா அவனே உனக்கு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம டேங் தான் சகுக்கு அப்படியே வீட்டுக்கு தான் கட்டிட்டு போகிறான். ஸோ அப்படியே அங்கே கட் பண்ணி எல்லோரும் அப்படியே டெலிகிராமுக்கு ஓடி போயிருங்க. ஸோ அன்கட் இருக்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி எந்திரிக்கிறான் கண்ணை தொலைச்சிக்கிட்டே. ஸோ அவனுக்கு முன்னாடி டேங் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அவன் மேலே ஃபுல்லாக பெட்ஷீட் போத்தி இருக்க. ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் தான் அப்படியே என்னோடய பெட்ஷீட்டை ஒரு மாதிரி ஈடு பொறுக்கி கவர் பண்ணிட்டேன். டேங் அது வந்து டேங் அது நான் எதுவும் வேணும்னு பண்ண நேற்று நைட் நம்ம நான் ஜங்குக் என் பேர் ஜங்குக். எனக்கு தான் தெரியுமேடா எதுக்காக நீ இவ்வளோ பதற. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. நீ என்கிட்ட போய் சொன்னியா? எனக்கு எதுவுமே மறந்து போலியடா. ஞாபகம் இருக்கே. சத்தியமாவா? இல்லைன்னா சத்தியம் கேட்டுட்ருக்கா? எனக்கு தான் ஞாபகம் இருக்கே. என் புருஷனை நான் மறப்பேனா? நிஜமாவா? பாவி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நம்ப மாட்டியா நீனு அப்படின்ட்டு நம்ம டேங் தான் ஜங்குக்கு மேலே பெட்ஷீட்டே பிடிச்சி இழுக்கிறான். டேடி பெட்ஷீட்டை விட்றான். என்னடா பண்ணுற? நைட்டு ஃபுல்லாக போனதெல்லாம் பத்தலடா. அதான் மார்னிங் ஒரு குட்டி ரவுண்டை சும்மா விட்டு எடுத்துருவேன். சி விட. நீ இல்லாமல் இந்த 7-8 மாதம் நிம்மதியாக தூங்கி வச்சுட்டு இருந்தேன். பாவி நேற்று கையில் சிக்கினது தான் சிக்கினேன். இடுப்பை உடைச்சிட்டேன். விட்றா. அதெல்லாம் விட முடியாது. வா அடுத்த ரவுண்டுக்கு போனாதான் நீ நான் மறக்கலன்றதை நம்புவேன். ஐயோ நான் நம்புறேன்ட்டே. இறங்கு. முடியாது. ஸோ அவ்வளோதான்டா இந்த ஸ்டோரி நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூன் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன்டா. டாடா பாய்.